சொல்லுகிறார், காஞ்சொரிக்கு பதிலாக மிருது செடி முளைக்கும். கஷ்டமான வாழ்க்கையா? அதை தேவன் மிருது செடியாய் பசுமையாய் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாளும் கர்த்தரை ஆராதிக்க அவருடைய சமூகத்துக்கு உங்களை வரவேற்கிறோம். தேவன் நம் மத்தியிலே கடந்து வருகிறவராக இருக்கிறார். அவரை ஆராதிக்கிற இடத்துல அவர் வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லுவீங்க? நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஆண்டவரே அப்படின்ட்டு சொன்னீங்கன்னா, இந்த அங்கலாய்ப்பின் ஆராதனையே பல விதம் உண்டு. கண்ணீர் வடித்து ஆராதிப்பது, உணர்ந்து ஆராதிப்பது, நன்றி செலுத்தி ஆராதிப்பது என்று சொல்லி அநேக ஆராதனைகள் வாழ்க்கையில் நாம் செய்ய முடியும், செய்து கொண்டு இருக்கிறோம். அநேக ஆராதனைகளை குறித்து வேதம் நமக்கு சொல்லிக் கொண்டு இருக்கிறது. பாருங்க, இந்த நேரத்திலும் கூட ஒரு 1/2 மணி நேரம் நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். எப்படி? பாடல்கள் மூலமாய். பாடல்கள் அநேக வரிகள் நம்மை தொடுகிறதா இருக்கிறது. அந்த பாடல் ஒவ்வொரு வரியும் நம்மை உயிர்ப்பிக்க போதுமானதா இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்பீர்களா? நுகங்களை முறிக்கிற ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடுவார். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா வேதனைகள், நுகங்கள், சோதனைகள், எவ்வளவு பெரிய சாபமாக இருந்தாலும் சரி, மந்திரம், சூனியம் எதுவாக இருந்தாலும், இயேசுவின் நாமம் உங்கள் வீட்டில் தொனிக்கும் பொழுது, உங்கள் இருதயத்தில் தொனிக்கும் பொழுது, உங்கள் நாவில தொனிக்கும் பொழுது, அவை யாவும் உங்களை விட்டு அகன்று போகிறதா இருக்கிறது. கர்த்தர் உங்கள் வீட்டிலே உங்களுடைய இருதயத்தில் வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர். சேர்ந்து என்னோடு கூட கர்த்தரை ஆராதிங்க. இப்பொழுதும் கூட நாம் ஆண்டவருடைய சிலுவை பாடுகளை எண்ணி, ஆண்டவருடைய சிலுவையை எண்ணி மெலோடியா ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம், ஆண்டவரை நேசிக்க போகிறோம். இத்தனை பேர் என்னோடு கூட ஆயத்தமாக இருக்கிறீங்க? சேர்ந்து ஆண்டவரை ஆராதிப்போமா? நம்மளை முற்றிலுமாய் ஒப்பு கொடுப்போமா? கர்த்தருடைய சமூகத்திலே அவர் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். பாருங்க, இந்த உலகத்தில் ஒரு கணவன் மனைவி இருப்பார் என்று சொன்னால், கணவனுக்கு மனைவி, மனைவிக்கு கணவனும் ஒருவருக்கொருவர் ஒப்பு கொடுத்து உனக்கு நான் எனக்கு நீ என்று சொல்லி இந்த உலகத்திலே வாழ்கிறார். அதே போல தான் ஆண்டவர் நம்மை பிள்ளைகளாய் பாவித்து, என் பிள்ளை என்னிடமாய் வர வேண்டும், என் பிள்ளை என்னை சேவிக்க வேண்டும், என் பிள்ளை என்னை நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நம்மை அவர் அவரிடத்திலே ஒப்பு கொடுக்கும்படியாய் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். என்னோடு கூட சேர்ந்து ஆண்டவரிடத்திலே உங்களை நீங்கள் ஒப்பு கொடுங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வதை உங்கள் கண்கள் காணும். அந்நியல் கண்கள் அல்ல, உங்கள் சொந்த கண்களை காணும்படி கர்த்தர் கிருபை செய்வார். சேர்ந்து பாடலாமா? ஒப்பு கொடுத்தீரையா உம்மையும் எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியாக உம்மை எனக்காக ஒப்பு கொடுத்தீர், நன்றியோடு துதிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் உணர்ந்து பாடுவோம். கர்த்தர் மகிமைப்படுவதாக. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியா. சேர்ந்து சொல்லுங்க. ஒப்பு கொடுத்தீரையா உம்மையே எனக்காக, உலகின் இரட்சகரே உன்னத பலியா. எங்களை வாழ வைக்க, எங்களை வாழ வைக்க. சென்ற ஆண்டவரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே எங்களை வாழ வைக்கிறதுக்காக உங்க ஜீவனை நீங்க சிலுவையில கொடுத்தீங்கப்பா. எவ்வளவு பெரிய அன்பு தெரியுமா? தன் ஜீவனை கொடுக்கிற அன்பில் மேலான அன்பு இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுக்காய் தேவன் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். ஒரு மனதோடு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுங்க, எங்களை வாழ வைக்க ஆண்டவரை, எங்களை வாழ வச்சிங்கப்பா. சொல்லுங்க சொல்லுங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்து, எங்களை வாழ வைக்க இயேசுவே நீ சிலுவையில் தொங்கி நீ நோக்கி பார்த்ததினா பிழைத்து கொண்டோம். சொல்லுங்க, ஆண்டவரை நோக்கி பார்த்து, உம்மை பார்த்ததினால் நோக்கி பிழைத்து கொண்டோம் ஐயா. ஒப்பு கொடு
கொடுத்தீரையா, ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டுடைய அன்பை எண்ணி பார்த்து பாடுங்க. உலகின் ரட்சகர், உலக யாவற்றுக்கும். ஒருவேளை ஆண்டவரை அறியாத ஜனமா இருப்பீர்களா? ஆண்டவரை யார் என்று தெரியாதவங்களா இருப்பீர்களா? உங்களுக்காகவும் ஆண்டவர் மரித்தாரையா. சேர்ந்து நீங்களும் இயேசுவே எனக்காய் ஜீவன் தந்தீரே, உம்மை நான் துதிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லும் பொழுது உங்கள் நாவு அறிக்கையிட கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். ரட்சகரே உன்னத பலியா சுத்திகரித்தீரே, சுத்திகரித்தீரே, சொந்த ஜனமாக சுத்திகரித்தீரே, சொந்த ஜனமா என்னை சொந்த ஜனமாக ஏற்றுக்கொண்டீரே. உள்ளத்தில் வந்தீரையா, உள்ளத்தாய் வாழ். சொல்லுங்க, என் உள்ளத்தில வாங்க. உள்ளத்தில் வந்தீரை, நான் உமக்காய் வாழணும் அப்பா, உமக்காய் வாழ்ந்து ஒப்பு கொடுத்தீரையா, ஒப்பு கொடுத்தீரையா, உன்னத ஆமே உலகின் ரட்சகர். ஆமே உணர்ந்து ஆண்டவரை நோக்கி பார்த்து பலியாக ஒப்பு கொடுத்தீரையா, ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக. சேர்ந்து ஆண்டவரை நோக்கி உலகின் உலகத்துக்கே அவர்தான் ரட்சகர். பலியா பாவத்திற்கு மரித்து, பாவத்திற்கு மரித்து, நீதிக்கு பிழைத்தீ. இந்த உலகத்துல பாவமான வாழ்க்கையில இருந்து நம்மை மீட்டெடுத்து பாவத்துக்கு மறிக்க செய்து ஆண்டவருடைய நீதிக்காய் நம்மை பிழைக்க வைத்திருக்கிறாரே. ஓ, இனி இந்த பாவத்துக்கு நாம் பிழைப்பது எப்படி? ஓ, ஆண்டவர் அழைக்கிறார் பரிசுத்த வாழ்க்கைக்கு நேராய். நான் பரிசுத்த, ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருக்கிற என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவர் நம்மிடத்தில் வேதத்தின் மூலமாய் சொல்லி இருக்கிறாரே, நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றி இருக்கிறாரே. அவருடைய பரிசுத்த ரத்தம் நமக்காய் சிந்தப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அவருடைய உடல்ல உங்க பாவத்தை சுமந்தார் ஐயா. ஓ, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், தாயின் கர்ப்பத்திலிருந்து நான் வெளிப்பட்டது முதல் இந்த பாவமான பாவத்துல தான் நான் பிறந்தேன். இந்த பாவமான உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனிதனும் அவன் பாவியாக தான் பிறக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த ரத்தம், கர்த்தருடைய பரிசுத்த தொடுதல் மட்டும்தான் அவனை பரிசுத்தவானாய் மாற்றுகிறது. இந்த உலகத்தில் இருக்கிற கபடுகள், ஓ கசப்புகள் எதுவும் இல்லாதவனாய் பரிசுத்த தேவனை ஆராதிக்கிற உங்களையும் என்னையும் ஆண்டவர் பரிசுத்தராய் மாற்றிருக்கிறார், பரிசுத்தராய் மாற்றிருக்கிறார். அவருடைய ரத்தம் நம்மையில் விழுந்திருக்கிறது. எல்லாம் ஒரு மனப்பட்டு அவருடைய திருவுடலில், அவருடைய உடம்புல நம்முடைய பாவத்தை சுமந்து தீர்த்தார். சிலுவையில ஏறால் உழப்பட்ட நிலம் போல அவருடைய உடல் உழுகப்பட்டது. ஓ, நம்முடைய பாவங்களுக்காய் அவருடைய முதுகு உழுகப்பட்டது. அவருடைய சரீரம் முழுவதும் பிக்கப்பட்டது. ஆமென். எண்ணி உணர்ந்து சுமந்தீரையா, ஒப்பு கொடுத்தீரையா, ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக. உலகின் ரட்சகரே, உன்னத பலியாக நித்திய ஜீவன் பெற, நித்திய ஜீவன் பெற, நீதிமானாய் மாற, நித்திய ஜீவன்
உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கும்படியாய் அந்த ஜீவாதி தேவன் அவர் அவருடைய நித்திய வாழ்க்கையை இழந்து இந்த உலகத்தில் வந்தார் ஐயா. நீங்களும் நானும் சுகமாய் வாழ வேண்டும், அந்த பரலோகத்துக்கு சேர வேண்டும் என்று சொல்லி அந்த பரலோகம் விட்டு தேவன் உலகத்துக்கு இறங்கி வந்தாரே. நித்திய ஜீவன், நீங்களும் நானும் நித்திய ஜீவன் பெறுவதற்கு, நீதிமானாய் நம்மை மாற்றுவதற்கு, ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கினே. ஜீவன் தரும் கனியா சிலுவையில் தொங்கினே. ஒப்பு கொடுத்தீரையா, ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக. ஆண்டவரை நோக்கி பார்த்து, ரட்சகரே உன்னத பலியா சேர்ந்து ஒப்பு கொடுத்தீர், ஒப்பு கொடுத்தீரையா, உம்மையே எனக்காக. உலகின் ரட்சகரே உன்னத பலியாக உமக்கு மகிமை, உமக்கு மகிமை தருகிறோம். உம்மில் நான் மகிழ்ச்சி. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்கு மகிமை, இயேசுவே உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா, சேர்ந்து ஆண்டவரை நோக்கி அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே. உயர்த்தி மகிழ்ந்தீரே. ஒரு கோடி ஸ்தோத்திரம். என்னை உயர்த்தி மகிழ்ந்தே, உயர்த்தி மகிழ்ந்தீரப்பா. ஒரு கோடி ஸ்தோத்திரமே. உமக்கு மகிமை தருவே. ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா, ஆண்டவரே உமக்கு மகிமை தருகிற ஆண்டவரே, உண்மையில் தான் எனக்கு மகிழ்ச்சி உண்டு ஆண்டவரே. உமக்கு ஒருவருக்கே மகிமை அப்பா. எனக்கா என் தாழ்வில் நினைத்த தேவாதி தேவனே, உமக்கு மகிழ்ச்சி அப்பா. உமக்கு மகிமை தருகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம் ஆண்டவரே. நீ ஒருவரே மகிமைக்கு பாத்திர, நீ ஒருவரை எல்லா கனத்துக்கும் உரியவர், நீ ஒருவரை எல்லா மகிமைக்கும் பாத்திர. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சேர்ந்த ஆண்டவரை பார்த்து உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. வல்லவரே மகிமையாய், வல்லவரே மகிமையாய் அதிசயம் செய். எண்ணி பாருங்க உங்க வாழ்க்கையில ஆண்டவர் எவ்வளவு அற்புதங்களை செய்திருக்கிறார், எவ்வளவு அதிசயங்களை செய்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாதிருப்பதும் அவருடைய கிருபை, அவர் மேல் அதிசயமாய் நடத்தி வருகிற வழிகள் தான். ஒவ்வொருவரும் அதை எண்ணி ஆண்டவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். இன்று நாசியிலே சுவாசம், உங்களுக்கு இன்று நாசியிலே சுவாசம் இருக்கிறது, அவருடைய கிருபையினாலதான். உங்களுக்கு நாசியிலே இப்பொழுது சுவாசம் இருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் ஜீவனோடு கூட இருக்கிறது என்று சொன்னால், அது கர்த்தருடைய கிருபையினால. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறதுனால, தேவன் உங்களோடு கூட இருக்கிறதுனால, கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாப்பதினாலே தான். நாம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அதிசயமாய் அற்புதமாய் நடத்தி வருகிறாரே. அவரை நோக்கி பார்த்து ஆமென் மகிமையா
அதிசயம் செய்தி உந்தன் திருநாமம் பரிசுத்தமான இயேசுவே உம் நாமம் உந்தன் திரு உலகத்திலே பரிசுத்தம் உள்ள ஒரே தெய்வம் நீதான் ஐயா. மானதே உமக்கு மகிமை, உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி இயேசுவே உமக்கு உமக்கு மகிமை. எஸ் லார்ட், ஒருவரே மகிமைக்குரியவர், மகிழ்ச்சி அடை. ஹல்லேலூயா 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 இயேசுவே ஹல்லேலூயா. நன்றி ஐயா. ஹல்லேலூயா. கண்மலையின் வேடிப்பில் வைத்து கரத்தால் மூடுகிறீ. கண்மலையின் வேடிப்பில் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் அப்படிதான் பாதுகாக்கிறார். ஓ, கரத்தால் மூடி மறைத்து பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். எங்களை பாதுகாக்கிற நல்ல ஆண்டவரே, ஆமென். என்ன சொல்லி பாடுவேன் இதய வேந்தன், நான் என்ன சொல்லி பாடுவேன், என்ன சொல்லி பாடுவேன் என் இதய வேந்தன். உமக்கு மகிமை தருகிறோயா, உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி. ஆண்டவரை பார்த்து உமக்கு மகிமை தருகிறோ, உம்மில் தான் மகிழ்ச்சி அடைகிறோ. ஹல்லேலூயா. சொந்து ஹல்லேலூயா இயேசுயா. ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஹல்லேலூயா. ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி வந்தால் உமக்கது ஈடாகுமோ? ஒரு கோடி செல்வங்கள் என்னை தேடி உமக்கது ஈடாகுமோ? செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, செல்வமே, ஒப்பற்ற செல்வமே, நல்லுணவே நாளெல்லாம் உம் நினைவே, நல்லுணவே நாளெல்லாம் உம் நினைவே, நல்லுணவே நாளெல்லாம் உம் நினைவே. உம் சமூகமே என் பாக்கியமே, உம் சமூகமே என் பாக்கியமே. ஓடி வந்தே உமை நோக்கிட, ஓடி வந்தே உமை நோக்கிட, உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா. எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் கண்டாலும் எல்லாமே மாயே. எத்தனையோ, எவ்வளவு எழில்மிகு, எவ்வளவு பெரிய காட்சிகள் பார்த்தாலும், எவ்வளவு உயர்ந்த காரியங்களும் கண்கள் கண்டிருந்தாலும், உலகத்துல எல்லாம் மாயைதான், உலகத்துல எல்லாம் மாயைதான். உலகத்துல எத்தனையோ அதிசயங்கள் உண்டு என்று சொல்றாங்க. 7 அதிசயங்கள் உண்டு, அது உண்டு, இது உண்டு. இல்ல,
எல்லாம் மாயை, ஒரு நாளிலே அது எல்லாம் அழிந்துவிடும். இந்த வானம் அது ஒரு போர்வையை போல சுருட்டப்படும். இந்த சூரியன் இரத்தமாய் மாறி போகும். அந்த நிலா அதுவும் அது இருண்டு போகிறதா இருக்கிறது. கர்த்தர் சொல்லுகிற, நீ பார்க்கிற எல்லாம் மாயை. கர்த்தர் ஒருவர் தான் நிஜமானவர், கர்த்தர் ஒருவர் தான் நித்தியமானவர், அவர் ஒருவர் தான் நிரந்தரமானவர். அவரை அண்டி கொள்வீர்களானால், அவரை பற்றி பிடித்துக் கொள்வீர்கள் என்று சொன்னார், அவரிடத்திலே உங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுப்பீர்கள் என்று சொன்னார். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை கரங்களிலே பொறித்து வைத்திருக்கிறேன். உன்னை நான் வாளாக்காமல் தலையாக்குவேன். நான் உன்னை மேலாக்குவேன். பரலோக ராஜ்யத்திலே உனக்கு ஒரு இடத்தை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். கர்த்தர் சொல்லுகிறார், இந்த உலகம் மாயையா, இந்த உலகம் மாயையா. பிரசங்கி அழகா எழுதுகிறார், கண்ணுக்கு காண்கிற எல்லாம் மாயை, வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே நீ பார்க்கிற யாவும் மாயை. அது எல்லாம் மறைந்து போகும். இன்று இருந்து நாளைக்கு காணாமல் போகிற புகையை போல, இன்று இருந்து நாளைக்கு அறுப்பிலே போடப்படுகிற புல்லை போல மறைந்து போகிறதா இருக்கிறது. இந்த இடத்துல நாம் நித்தியமாய் வாழ போகிறது இல்ல. இந்த உலகம் நமக்கு நித்தியமாய் இருக்க போகிறது இல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், அந்த பரலோகம் தான் நித்திய பரலோகம். அங்குதான் நாம் நித்தியமாய் வாழ போகிறோம். இந்த உலகத்துல நாம் வாழ போகிற நாட்கள் கம்மிதான். உலகத்தில் எவ்வளவு பணங்கள் வைத்திருந்தாலும் சரி, ஆஸ்தி பொருள் சம்பத்து எப்படியா எழில்மிகு காட்சிகள் வாழ்க்கையில் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், ஐயா, இன்று மறித்தால் நீ எங்கு போவாய்? இன்று இரவு உன் ஜீவன் பிரிந்தால் நீ எங்கு போவாய்? கர்த்தர் சொல்லுகிறார், இதெல்லாம் மாயை ஐயா. நீ பார்க்கிற, நீ வைத்திருக்கிற, உன் கண்களிலே காண்கிற எல்லாம் மாயை. காண்கிறவைகள் அநித்தியமானவைகள், காணாதவைகள் நித்தியமானவைகளா இருக்கிறது. அல்லேலூயா. உங்களை பார்த்து சேர்ந்து சொல்லுங்க, எத்தனையோ எழில்மிகு காட்சிகள் உலகத்துல எல்லாமே மாயையா. தண்ணீரே ஊற்று தண்ணீரே, தண்ணீரே ஊற்று தண்ணீரே, நதியில் ஒவ்வொரு நாளும் நான் மூழ்கணுமே. நதி அப்பா ஒவ்வொரு நாளும் மூழ்கணுமே. ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா, சமூகமே என் பாக்கியமே, சமூகமே என் பாக்கியமே. ஆமென். ஓடி வந்தே உமை நோக்கிட, ஓடி வந்தே உமை நோக்கி. அப்பா குரல், உங்க குரலை கேட்கணுமே. ஆமே. ராஜா ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா, என் பாவம் நீங்கிட, என் பாவம் நீங்கிட எடுத்தீரே சிலுவை, என்னே உம்மன்பு. உங்க பாவம் நீங்கிட எடுத்தாரே சிலுவை, என்னே அவர் அன்பு. தென்றலே கல்வாரி தென்றலே, தென்றலே கல்வாரி தென்றலே, அசைவாடும் ஆட்கொள்ளும் ஆளுகை செய், என்னை அசைவாடு ஆட்கொள்ளும் ஆளுகை செய்யும். ராஜா இயேசு ராஜா, ராஜா இயேசு ராஜா, சமூகமே அப்பா என் பாக்கியமே. எத்தனை பேர் சொல்றீங்க, கர்த்தருடைய சமூகம் தான் நம்முடைய பாக்கியம்? சங்கீதக்காரன் சொல்லுகிறான், ஆகாமிய குடாரங்களில் வாசம் பண்ணுவதை பார்க்கிலும் என் தேவனுடைய வாசற்படியில தங்குவது நலம். 1000 நாளை பார்க்கிலும் என் தேவனுடைய சமூகத்துக்கு செல்கிற ஒரு நாள் நல்ல நாள். ஆண்டவருடைய
ஆண்டவருடைய அன்பை அறிந்தவனாய் அந்த தாவீது சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லுகிறான், ஆண்டவரே அப்பா, என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் வெளியே சம்பூர்ணமாய் இருக்கிறதை விட உம்முடைய பிரகாரத்துல ஒரு நாள் நான் காத்திருப்பது நல்லது ஆண்டவரே. அப்பா, உம்முடைய வாசற்படியில நான் காத்திருப்பது நல்லது என்று சொல்லி சங்கீதக்காரன் நம்மை பார்த்து ஆண்டவரை பார்த்து சொல்லுகிறவனா இருக்கிறான். என்னுடைய தேவ ஜனமே, ஆண்டவர் இந்த நாள் உங்களை பார்த்ததுதான் கேட்கிறார். நீங்க உங்களுடைய கால்கள் எங்கு தீவிரித்து ஓடுகிறது? உன் வாழ்க்கை எதை நோக்கி பயணம் செய்து கொண்டு இருக்கிறது? கர்த்தரை நோக்கி பயணிக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிற வாழ்க்கையில நடக்கிறாயா? கர்த்தர் உன் வாழ்க்கையில சொன்ன காரியங்களை நீ செய்கிறாயா, கடைபிடிக்கிறாயா? கர்த்தர் சொல்லுகிறார், என்னை நோக்கி ஓடிவா. உனக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்திலே பொறுமையோடு ஓட கர்த்தர் உங்களை அழைக்கிறார். உன் வாழ்க்கையில இது தாமதிக்கிறதா? ஆசீர்வாதம் தாமதிக்கிறதா இருக்கிறதா? ஒருவேளை நீ வேண்டுகிற காரியம் வரவில்லையா? ஜெபிக்கிற காரியங்கள் கைகூடி வரவில்லையா? கர்த்தர் உன்னை பார்த்து சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி ஓடு. உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை நோக்கி ஓடு. ஆண்டவருடைய சமூகத்தை முதலாவது தேடு. வேதம் சொல்லுகிறது, முதலாவது அவருடைய சமூகத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுங்க, இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி ஓடுவீர்களா? உங்க கால்கள் அவரை நோக்கி ஓட தீவிரிக்குமா? கர்த்தர் உங்களை பார்த்து அழைக்கிறார். ஆண்டவரே, அப்பா, நாங்கள் உம்மை நோக்கி ஓடி வருகிறோம் ஐயா. நாங்கள் உம்மிடத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஓம் குரல் கே ராஜா ராஜா இயேசு ராஜா. என்னோடு சேர்ந்த ஆண்டவரை உயர்த்துங்க. இயேசு உங்களை பார்த்து ஒன்றே ஒன்று கேட்கிறார், என் சித்தம் செய்ய யார் இருக்கிறீங்க? என்னுடைய இருதயத்தை அறிந்தவராய் யார் இருக்கிறீங்க? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற கேள்வி, நான் உன்னை நேசித்தேனே, நான் உனக்காய் யாவையும் செய்தேனே, என் உடலில் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உனக்காய் சிந்தி மறித்தேனே, எனக்காய் என்ன செய்தாய்? எனக்காய் என்ன செய்தாய்? இந்த உலகத்தில் படைப்புகளை அல்ல, படைத்தவரை வணங்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். படைப்புகளாக தான் இருக்க முடியும், கடவுளாய் மாற முடியாது. கர்த்தர் சொல்லுகிறார், நானே உன்னை உருவாக்கினேன், என் தாசனே இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் நம்மை நினைக்கிறவராய் இருக்கிறார். கரங்களிலே பொறித்து வைத்து நம்மை பார்க்கிற தேவன் நம்மை பார்த்து கேட்கிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நீ என்னோடு கூட இருக்கிறாயா? உன்னுடைய வாழ்க்கை என்னோடு கூட இருக்கிறதா? உன்னுடைய சித்தம் என்னோட சித்தத்திற்கு ஒத்ததா இருக்கிறதா? நீ என் சித்தத்திற்கு உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறாயா என்று கர்த்தர் உன்னை பார்த்து கேட்கிறார். உண்மை சோதித்து அறிந்து கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆண்டவரே, நான் உம்மோடு கூட இருக்க விரும்புகிறேன் என்று அர்ப்பணித்து கர்த்தருடைய பாதத்திலே சரணடைவோமா? ஆமென். சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமை. நன்றி ஆண்டவரே. உங்கள் வாழ்க்கையில் போராட்டமா, கண்ணீரா, வேதனையா? இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்வார். எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கிறோம். எங்கள் முகவரி: போதகர் சி. ஜீவா, திரியேக தேவ எழுப்புதல் ஆலயம், RS நகர், அல்லம்பட்டி, விருதுநகர். செல் நம்பர் 9443313673. இமெயில் அட்ரஸ் jiva.boj@gmail.com. ஞாயிறு ஆராதனையின் நேரம் காலை 8:30 மணி முதல் 10:30 மணி வரை. செவ்வாய்க்கிழமை மன்றாட்டின் ஆராதனை மாலை 6:30 மணி முதல் 8 மணி வரை. வெள்ளிக்கிழமை உபவாச கூட்டம் காலை 10 மணி முதல் 12 மணி வரை. மாதத்தின் 1ஆம் தேதி வாக்குத்தத்த ஆராதனை காலை 5 மணி முதல் 7 மணி வரை. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.